ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து இங்கே வந்து 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கலாம், கம்மியாகவும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து, உங்கள் வீட்டில் ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு 2 பேர் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா 2 சக்கரவள்ளி கிழங்கு போதும். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கை நம்ம வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட் 2 விசில் மட்டும் விட்டு வேக வைங்க. இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு 1/2 கிலோ அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். பாதி கிழங்கு வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவும், பாதி கிழங்கு வந்து சாப்பிடவும் வச்சுப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வேக வச்சு தோல் உரிச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை, ஓரளவு ஆட் பண்ணால் போதும். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ விசில் போட்டு வேக வச்சாச்சு. கரெக்டாக 2 விசில் போதும். இதே நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ரொம்ப வெந்துருச்சா இல்லை குழஞ்சிருச்சா வேகலையா அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது 2 விசில் விட்டாவே போதும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தோல் உரிச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வந்து நான் வந்து சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு மசிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது கூட நம்ம என்னெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, அண்ட் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா தூள். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து குட்டி குட்டியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தலை வச்சுருக்கேன். இங்கே வந்து கொஞ்சமாக நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் கஸ்தூரி மேத்தி. இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளேவரிஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பொருளும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கஸ்தூரி மேத்தி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி தலை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இது கூட நமக்கு எவ்வளவு சப்பாத்தி மாவு தேவையோ அவ்வளவு சப்பாத்தி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு நான் வந்து 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். உப்பு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்குல போட்டு வேக வச்சுருக்கீங்க அப்படின்னா உப்பு வந்து வேணாம். இல்லை உப்பு போட்டு நான் வேக வைக்கல அப்படின்னா உப்பு வந்து மாவுக்கும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி, ஃபஸ்ட் தண்ணி ஊற்றாமல் பிணைஞ்சிடுங்க. ஏன்னா வந்து சக்கரவள்ளி கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் தண்ணி வந்து கொஞ்சம் பத்தாத பட்சத்துக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மாவு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா பிணைஞ்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ வந்து மாவு வந்து நல்லா வந்து நான் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். பிசைஞ்சு வச்சுட்டு எவ்வளவு நேரம் கழித்து சப்பாத்தி போடணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா நல்லா அந்த மாவுக்குள்ளே இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நார்மலாக எப்படி சப்பாத்தி வந்து மாவு உருட்டி எப்படி வந்து கொஞ்சமாக வந்து அந்த வர மாவில் அந்த உருண்டையை லைட்டாக பரட்டி விட்டு சப்பாத்தி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி சப்பாத்தி வந்து தேய்ங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி. இந்த சப்பாத்திக்கு ஈவன் வந்து எந்த விதமான சைடிஷும் வந்து தேவையே இல்லை. நார்மலாக நீங்கள் வந்து வெறும் சப்பாத்தியாக கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா டொமேட்டோ சாஸு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம். பட் வந்து வெறும் சப்பாத்தியை சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தி வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் தேய்க்க வரும். நம்ம இவ்வளோ பொருள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திப்பியெல்லாம் வருமோ, கல்லை வந்து ஒட்டிக்குமோ அப்படிலாம் வந்து அவசியமே இல்லை நீங்கள் யோசிக்கிறதுக்கு. ஸோ நல்லா சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறம் எப்போயுமே சப்பாத்தி வந்து போடுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து தோசை வந்து போடும்போது உங்களோட கல்லை வந்து அந்த அளவுக்கு வந்து தோசை வந்து நல்லா வராது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அண்ட் இதே சப்பாத்தியை நீங்கள் புல்காவை கூட மேக் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து எண்ணெய் விட்டு சப்பாத்தி வந்து முன்னாடியும் பின்னாடியும் பரட்டி எடுத்துக்கோங்க. ஈவன் இது கூட நீங்கள் வந்து வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த சப்பாத்தி வந்து சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாகவும் அட் த சேம் டைம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஏன்னா இல்லை கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கோம், அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே கரம் மசாலா எல்லாம் போட்டிருக்கனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ 2 பக்கட்டும் சமமாக கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பொன்னிறமாக வெந்து வரட்டும். ரொம்ப வந்து சப்பாத்தி மேலோட்டமாக கருகிடுச்சு அப்படி நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த சப்பாத்திக்கு சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் ரைத்தாவும்
பூண்டு தொக்கு வச்சுருக்கேன். இந்த பூண்டு தொக்கு நான் பண்ணது, கடையில் வாங்கினதில்லை. இதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் இனிமேல் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான டிஷ்ஷெல்லாம் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் ஆனியன் ரைத்தாவுக்கும் இந்த சப்பாத்திக்கும் பூண்டு தொக்குக்கும் அல்டிமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.